வணக்கம். திமுக வேட்பாளர் பட்டியல் வெளியிடுறாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவரும் வேட்பாளர் பட்டியலை வெளியிடுறாரு. வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டாலும் ரெட்டலை சின்னம் அவருக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா ஓபிஎஸ் தேர்தல் ஆணையத்தை போய் நாடி இருக்கிறாரு. அதே போல் பெங்களூர் புகழேந்தி போட்டிருந்த உச்சநீதிமன்றத்தில் போட்டிருந்த ஒரு மனுவையும் தூக்கி தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிச்சி விட்டு தேர்தல் ஆணையம் தான் சின்னம் தொடர்பான பிரச்சனையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அங்கே போய் பார்த்துக்கங்கன்ட்டாங்க. இதனால் இந்த தேர்தல் ஆணையம் என்ன முடிவு எடுக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி பாஜகவை ஆதரிச்சார், பாஜக அவருக்கு சப்போர்ட்டாகவே இருந்தாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ எடப்பாடி பழனிசாமி பாஜகவையும் கை கழுவிட்டு அவர் தனியாக கூட்டணி அமைக்கிறேன்னு சொன்னார். கூட்டணி அமைக்க முடியல, அவர் எதிர்பார்த்த கூட்டணி அமைக்க முடியல. ரெண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் ரொம்ப அதிருப்தி ஆகிட்டாங்க. திரும்ப நம்ம பாஜகவோட கூட்டணி வைக்கலாம், ஒரு 8 சீட்டு கேட்குறாங்க, 9 சீட்டு கேட்குறாங்கன்னா கொடுத்துட்டு நம்ம அவங்க கூட கூட்டணியை தொடரலாம், நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, சுமூகமாக இருக்கலாம். திரும்பவும் அவங்க மேலே வந்தாங்க அப்படின்னா அமலாக்கத்துறை, ஐடி ரைடு, நிறைய பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்ள வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொன்னால் அவருக்கு ஒரே ஒரு எண்ணம் தான், கட்சியை கைப்பற்றினா திரும்பவும் ஓபிஎஸோ சசிகலாவோ உள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல முடிவு பண்ணிட்டார். அவர் கட்சியை கைப்பற்றுறதுல மட்டும்தான் எண்ணமாக இருக்கிறார். இப்போ ஓபிஎஸும் திரும்பவும் தேர்தல் ஆணையத்தில் மனு போட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரெட்டைலை சின்னம் எனக்கு வேணும், நான் தான் அதிமுகவோட ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா பண்ணிட்டார், நாங்கள் அதுக்கப்புறம் வைத்திலிங்கத்தை இணை ஒருங்கிணைப்பாளராக போட்டோம் அப்படின்னு சொல்லி மனுவை போட்டு, ரெண்டாவது ரெட்டைலை சின்னம் எனக்கு சொந்தமானது, அதிமுக கட்சிக்கு நான் தான் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர், ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் நானும் வைத்திலிங்கம் தான் கையெழுத்து போடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மனுவை போட்டிருக்கிறார். இந்த மனு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட்டலை சின்னம் ஈரோடு இடைத்தேர்தலில் எடப்பாடி டீமுக்கு, எடப்பாடி வேட்பாளருக்கு கொடுத்தாங்க. காரணம் அப்பயே நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, ஓபிஎஸை கட்சியிலேருந்து நீக்கினது, போனது, வந்தது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பரிசீலனைக்கே எடுத்துக்காமல் 2 டீமும் உட்காந்து பேசி நீங்கள் 2 பேருமே ஒருத்தரை நீங்கள் தேர்ந்தெடுத்து அவர் ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்து போட சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சார், தந்திரமாக ஓபிஎஸ்க்கு கூப்பிடவே இல்லை, ஓபிஎஸை வச்சு அவங்க பேசவும் இல்லை. இவங்களாம் தமிழ் மகன் ஹுசேன் அவைத்தலைவருக்கு கையெழுத்து போடுற உரிமையை இவங்களே கொடுத்து இவங்களே கையெழுத்து போட்டு அந்த இடைத்தேர்தலை நிற்கிற வேட்பாளர் நிற்க வச்சாங்க. அவர் தோற்று போயிட்டார். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இதை அப்பயே ஓபிஎஸ் கொண்டு போயிருந்தோன்னா ரெட்டைலை சின்னம் அப்பயே முடங்கியிருக்கும். ஏன்னா ஓபிஎஸ் விட்டு ஆலோசனை பண்ண சொல்லி தான் நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துச்சு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அது செய்யவே இல்லை. அதனால அப்பயே எடப்பாடி பழனிசாமி ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்து போடலை. ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்து போட்டால் தான் ரெட்டைலை சின்னமே கிடைக்கும். இவர் பொதுச் செயலாளர் அப்படிங்கிறத நீதிமன்றம் மட்டும்தான் சொல்லியிருக்குது. ஆனால் தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் கொடுத்த அழுத்தத்தினால அவங்க ஏற்றிருக்காங்க, தற்காலிகமாக ஏற்றிருக்காங்க. அந்த இதோட தீர்ப்பு, கடைசி தீர்ப்பு, இந்த சிவில் வழக்கெல்லாம் முடிஞ்சு தீர்ப்பு வந்த பிறகு தான் அவரை பொதுச் செயலாளரை ஏற்றுக்குவாங்க. அது வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி தான் இருக்கும். அவங்க தான் ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்து போட முடியும் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் தரப்பில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்க தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுத்துருக்காங்க. இப்போ அர்ஜென்ட்டாக எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர்கள் எல்லாத்தையுமே அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு, பேர்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. இது கிடைக்குமா, ரெட்டைலை சின்னம் கிடைக்குமா? ஏன்னா இப்போ ஓபிஎஸ் பாஜகவை ஆதரிக்கிறாரு, பாஜக ஓபிஎஸ் ஆதரிக்கிறாங்க. இதனால் 2 பேருமே ரெட்டைலை சின்னம் கிடைக்கிறாங்க. இல்லை ரெட்டை சம்மந்தப்பட்ட எனக்கு சின்னத்தை கொடுங்க, ரெட்டைலை சின்னத்தை ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா எனக்கு ரெட்டை சம்மந்தப்பட்ட இந்த ரெட்டை மின்விளக்கு இது மாதிரி சம்மந்தப்பட்ட சின்னத்தை எனக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரே எண்ணம், ரெட்டைலை சின்னம் நமக்கு வந்துடும், கட்சி நம்ம கையில் இருக்குது, அதிகபட்சமான மெம்பர் நம்மகிட்ட இருக்காங்க, தேர்தல் நம்ம அதை தான் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் பாஜகங்கிறது ஒன்று இருக்குல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் கேட்கும் அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும். ஆனாலும் நம்ம பாஜகவை சமாதானப்படுத்தலாம், என்னவோ செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அவரும் இருக்கார். ரெட்டைலை சின்னம் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களையும் வேட்பாளர்களையும் ஏமாற்றி அவங்கள கண்டிப்பாக தேர்தலில் தோக்கடிக்க போகிறாரு. இவங்க எல்லாமே நின்று இவங்க வாங்க வாக்கு சதவீதம் இருக்கு இல்லையா, இது அத்தனையுமே தனக்காக விழுந்த வாக்கு சதவீதம் அப்படின்னு காட்டுறதுக்கான முயற்சியில் கட்சியை கண்ணா அப்படின்னான்னு அழிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேசி பழனிசாமி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். இது என்னன்னா, அதிமுக வேட்பாளராக களத்தில் இறங்குறவங்களுக்கு கடைசி நேரத்தில் ரெட்டைலை சின்னம் கிடைக்கல அப்படின்னா எவ்வளோ பெரிய வேதனையாக இருக்கும், எவ்வளோ பெரிய மன இறுக்கமாக இருக்கும். இதுக்கு ஓபிஎஸ் காரணம் கிடையாது, ஆனால் எடப்பாடி தான் பழனிசாமி தான் காரணம். கண்டிப்பாக ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் ஓபிஎஸ் தான் கையெழுத்து போடுவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர்களுக்கு ரெட்டைலை சின்னம் கிடைக்காம போயிடும்.
இல்லை ரெண்டு பேருமே கேட்குறீங்க அதிமுக ஓபிஎஸ் அணி அதிமுக எடப்பாடி அணி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து சின்னம் சுயேட்சை சின்னத்தை கொடுத்தாங்கன்னா அதிமுக வேட்பாளர்கள்லாம் அதிருப்தி ஆகிடுவாங்க. கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது, செலவு பண்ண முடியாது. வாக்குகள் கிடைக்கிற வாக்குகள் வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடும். இது சுயநலமாக எடப்பாடி பழனிசாமி முடிவு எடுத்திருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவர் வைக்கிறாரு. ரெண்டாவது வந்து இது வந்து தவறான ஒரு முடிவு. இவங்க ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்காமல் எடப்பாடி பழனிசாமினால் எந்த காலகட்டத்திலையும் அதிமுகவை ஜெயிக்க வைக்க முடியாது, அவருக்கு அந்த அளவுக்கு ஆளுமை கிடையாது அப்படின்னு சொல்லி கேசி பழனிசாமி ஒரு குற்றச்சாட்டை சமூக வலைதளங்களில் போட்டிருக்காரு. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம்.